ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வீடியோலயே ஆரம்பிச்சிடலாங்க. எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ போட போறோம். சமைக்கலாமா? வாங்க. அப்பா வந்து எங்க அம்மா ஹெல்ப் பண்ணிருக்காங்க கறி வெட்டுறதுக்கு. நம்ம கறி வெட்டுற கேப்ல சூப் குடிச்சிருவோம். ஊர்ல இருந்து வந்தனால அம்மா சூடு இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்காக மட்டன் சூப் எடுத்து கொடுத்துருக்காங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மட்டன் சுக்காக்காக வேக வச்சுக்கணும். ஓகே. ஸோ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறீங்க? இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, ஓகே, கொஞ்சம் நல்லெண்ணெய். ஓகே, ரெண்டெண்ணெய் அதுக்கப்புறம் கோலா உருண்டைக்கு கொஞ்சம் கறி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓ, கோலா உருண்டை வேற பண்ணுறீங்களா? ஆமாம், கொழுப்பு இல்லாமல் கொஞ்சம் தனி கறியாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கோலா உருண்டைக்கு அரைக்கும் மிளகாத்தூள், ஓகே, கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலானா இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகே, வீட்டில் நான் அரைச்சி வச்சிருக்குது. கஸ்டம் பொடி உங்களோடது. அது வந்து நானும் அரைச்சேன். ஓகே, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எண்ணெய் கட்டு தனியாக எடுத்து அரைச்சி வச்சுட்டேன். பால் வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும் போதும். ஒரு சிலருக்கு அந்த தண்ணி வராது. இப்படி தண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நீங்க இதை ஆற வச்சு மிக்சியில போட்டுக்கலாம். அரைச்சி ரொம்ப தண்ணியோட போட்டா பிரிஞ்சு வந்து எண்ணெயில கொஞ்சம் என்னதுமா அது? அது இல்லம்மா, எலும்பு குழம்பு. ஓகே, எலும்பு கிழங்கு போட்டு ஒரு சூப் குடிச்சோம்ல அந்த எலும்புல. ஓகே, சூப்பு எலும்பு எடுக்கணும். அது பூரா சூப்பை எடுத்துடக்கூடாது. அதுல கொஞ்சம் இருக்கணும், இல்லாட்டி டேஸ்ட் வராது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வதங்கணும்னு இஞ்சி பூண்டு போட்டு அப்புறம் தக்காளி போட்டு. இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படியே சொல்லிடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, பிரியாணி இலை, அதோட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மல்லி, புதினா. இது என்ன பேஸ்ட்டுமா? இது திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க, பிரியாணி டேஸ்ட். ஓகே, அதை நீ ட்ரை பண்றேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வதக்கும் போதே வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து எங்க அம்மாவோட பிரியாணிக்கு பயங்கர ஃபேனுங்க. என் அம்மா சமையல்னா அது ஒரு தனி இதுதான். சண்டை வந்து போட்டு கோச்சிட்டு இருந்தாலும் பிரியாணி செஞ்சு கொடுத்தா போதும். கேட்டீங்களா? சாப்பாடு தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் குக்கரில் நீங்க வேக வச்சதை அதில் போட்டாச்சு. ஓகே, இப்ப அரிசியை போட்டு வதக்கலாம். ரெடி, பார்க்கவே செம்மையா இருக்கேன். அரிசியை போட்டலாம் இப்போ. எத்தனை விசில் விடணுமா? விசில் விட வேண்டாம், சிம்ல வச்சு வெயிட் போட்டு வெயிட் போடாம ஒரு 10 நிமிஷம். ஓகே, இதுல ஒரு உலக்கு அரிசி போட்டோம், இல்ல 2 உலக்கு தண்ணி. ஓகே, இப்போ வந்து சூப் தண்ணி ஒரு அரை உலக்கு இருக்கு, அதனால இது அரை உலக்கு ஊற்றிட்டு சூப் தண்ணி அரை உலக்கு ஊற்றிடும். ஓகே, இப்பதான் பிரியாணி டேஸ்டா வரும். சூப் ஒரு டேஸ்ட்ல பார்க்கவே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. எப்படா செஞ்சு கொடுப்பாங்கன்னு இருக்கு. வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்ம சுவையா சாப்பிடணும்ல. ஒரு அரை மணி நேரம் போடுங்க. நம்ம கோலா உருண்டையை போட்டுட்டு
ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸைட்டிங் ஆனது கோலா உருண்டை பண்ண போறோம். அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டு வந்துடலாம். பச்சை கறி, பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கலாம். குழந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் போட வேண்டாம், வாய்க்கணும். கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, பொடியா நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை பவுடர் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஓகே, பிடிக்கும்போது இப்படி நல்லா உருண்டையா நல்லா வரும். அப்போ மாவு போதும், பொட்டுக்கடலை மாவு அப்படியே போட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது. ஓகே, கோலா உருண்டை தயாரிச்சுட்டு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடலாம். சீக்கிரம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு. நல்லா ப்ரௌனா வந்திருக்கு. எப்படி எடுத்துடலாமா? ஃபைனலிங்க நம்ம கோலா உருண்டை ரெடி. எங்கள் அம்மா டேஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருவோம். செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. வேற லெவல்மா, அமேசிங்காக இருக்குங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடுவேன். இதோட ரெசிபி வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துடாம. இன்னொரு கோலா உருண்டை கொடுங்கம்மா. அதாவது ப்ரீவியஸா சாப்பிடும் போது நான் வந்து டேஸ்ட்ல மயங்கி தப்பா வளரிட்டேங்க. சாப்பிடும்போது உனக்கு 2 கோலா உருண்டை கம்மி. வாட் இஸ் திஸ் பா? வீடியோ எடுக்கிறவனுக்கு ஒரு கோலா உருண்டை எக்ஸ்ட்ரா தர மாட்டாங்க. ஸோ நம்ம கோலா உருண்டை ட்ரை பண்ணுவாங்க எப்படி இருக்குன்னு. இந்தாங்க, சுட சுட செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இதை உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க. கொடுக்க குளிர்ச்சி நல்லா சாப்பிடுறது. நான் பேசிட்டு இருக்கும் போது எங்க அப்பா வந்து பயம் ஓட்டுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் இடையில. சூப்பர், சூப்பராக்கா, ரொம்ப அருமையா இருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க, நம்ம சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிட வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு கைஸ், நம்ம மட்டன் பிரியாணி. வாவ், அவ்வளோதான், நம்ம சாப்பிட உட்காந்தாச்சு. மட்டன் பிரியாணி, கோலா உருண்டை, தயிர், வெங்காயம், சுக்கா, கிரேவி. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டேங்க. அம்மா பிரியாணி தான். ரொம்ப சுவையா இருந்துச்சுங்க. குளிருக்கு ஒரு தூக்கம் போடலாம் போல இருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.